சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயணி கண்மலர் அரீரோ பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லூரே தாயணி கண்மலர் அரீரோ சந்தன தாயணி கண்மலர் உலகையாளு தாய்க்கு செல்ல பிள்ளை நாங்க இருக்கோம் கவலை தீர்க்க வேண்டாமா கண்ணுறங்குறாயி ஆயி மகமாகி ஒரு மந்திர சேகரியே ஆயி உமையானவளே ஆதாவ மாறுமுதே சந்தன மல்லிகையும் துளி கட்டி போட்டு தாயணி கண்மலர் அரீரோ உலகையாளும் தாய்க்கு கொண்டது சந்தன மல்லிகை தூளி கட்டி போட்டு தாயினி கண்ணுறது பாம்பே நலையனதா வேப்பிலையோ மஞ்சுமெத்தே தந்திர தான தானே தந்திர தான பாம்பே நலையனதா வேப்பிலையோ மஞ்சுமெத்தே ஆதாயம் மலர ஆயிராதே பாடுமுள்ளே எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரை கிடைக்குமா அம்மா எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்குமா ஆனந்தம் பொங்குரமா விட்டு விட்டு சன்னலிலே ஆகி மகமாகி நான் இல்லை கொடுத்து வச்சே பாதோ திருப்பாதோ நெஞ்சை எடுத்து வச்சே ஆகி மகமாகி மணி மந்திர சதரியே ஆகி உமையானவளே ஆதாரமாயிருந்தே சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டு தாயினி கண்ணுறகு ஒரு வாசே உனக்கு ஊட்டி விட்ட வேலையிலே நந்தனத்தானா தானா தந்திரத்தானா ஒரு வாசே உனக்கு ஊட்டி விட்ட வேலையிலே உலகம் பசி இறங்கி உறங்குதம்மா வேலையிலே வருகையிலே ஒன்று ரெண்டு சுந்தரம்மா அம்மா உனக்கு வருகையிலே ஒன்று ரெண்டு சுந்தரம்மா அவளா ருசி பார்த்து மொத்த இங்கு வந்தலம்மா ஆகி மகமாகி நான் என்னை கொடுத்து வைத்தேன் ஆகி உமையானவளே ஆத்தாளவாடி பொன்மகள தேவி அம்மா பொற்படி காளி அம்மா பொன்மகள தேவி அம்மா பொற்படி காளி அம்மா ஆனக்குடி காளி அம்மா அதை தாங்கி வீரமகளி அம்மா திருங்கப்பூரில் வாழ்பவளே முத்துமாரி அம்மா திரும்பூரில் வாழ்பவளே முத்துமாரி அம்மா திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரி அம்மா அகிலமெல்லாம் உன்னாட்சி அம்மா உந்தன் நல்லாட்சி அகிலமெல்லாம் உன்னாட்சி அம்மா உந்தன் நல்லாட்சி மகள தெரியுமா சொற்படு காளியம்மா ஆனக்குடி மாரியம்மா அதை தாங்கி வீரமகாளியம்மா சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டு தாயினி கண்மலரு ஹரி 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 ஹரி
அம்மா தாயே, எதற்காக தாயே இந்த நாத்தாமலையில கூத்தாச்சு போல கோபுர கத்தால வனத்தில் கடைசியாக ஒரு மாதிரி மகனே பெரிய கருப்பு ஆபத்து, மகனே சின்ன கருப்பு ஆபத்து ஆபத்து என்று சொல்லி எதற்காக தாய்களை இருவர் அழைத்த காரணம் என்னதாயே? இந்த 7 திருமங்களுக்கு என்னதாய் அர்த்தங்கள் எடுத்து கூற வேண்டும் அம்மா? காரணமாகத்தான் மகனே. கூறுங்கள் அம்மா. நான் எதற்காக உங்கள் இருவரை அழைத்தேன் என்றால், எதற்காக தாயே? கூட்டாச்சு பள்ளத்தாக்கு இண்டமுள் சங்கமுன் இருக்கக்கூடிய இடத்தில் மைசாரக்கன் இருக்கின்றான். பல பெண்களை கற்பழித்து கொலை செய்திருக்கின்றான். மக்களையும் அழிக்கின்றான். அவனை அழிப்பதற்காக 7 உருவமாக இருந்த ஒரே உருவமாக மாறி 7 அம்மனாக மாறி இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அவனை அழிப்பதற்காகத்தான் உங்களுடைய உதவியை நாடி நான் வந்திருக்கிறேன். ஆகட்டும் அம்மா, அதற்கு நாங்கள் என்னதான் செய்ய வேண்டும் எடுத்து கூற வேண்டும் அம்மா? நான் எந்தெந்த ஊர்கள் இருக்கிறேன் என்பதை சொல்லுகிறேன். கூறுங்கள் அம்மா, எடுத்து கூறுங்கள். சொல்லுகிறேன். நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே நாட்டமலை முத்துமாரி முத்துமாரி நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே உடி வந்தவளே முத்துமாரி அம்மா தாயே, முதல் பிறப்பாக நாட்டாமலை எல்லையிலே குடிக்கொண்டு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டியெல்லாம் வரத்தை கொடுத்து வாழ்ந்தவரின் தாயாகப்பட்டவள் முதல் பிறப்பு நாங்கள் அறிந்து விட்டோம் தாயே. 2வது பிறப்பாக எங்கதாய் பேரத்தில் எடுத்து கூற வேண்டும் அம்மா? திருவப்பூர் வெற்றியிலே எல்லையிலே திருவப்பூர் முத்துமாரி முத்துமாரி திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே குடிக்கொண்டு வாழ்ந்தவளே முத்துமாரி. அம்மா தாயை 2வது பிறப்பாக திருவப்பூர் எல்லை குடிக்கொண்டு திரு அம்மையாக போட்டு பார்க்கக்கூடிய தாயாகப்பட்டவள் 2வது பிறப்பு நாங்கள் அறிந்து விட்டோம் தாயே. 3வது பிறப்பாக எங்கதாய் பிறந்தீர்கள்? இருதலப்பட்டு எல்லையிலே எல்லையிலே முத்துமாரி முத்துமாரி இருதலப்பட்டு எல்லையிலே எல்லையிலே நீனா குடிக்கொண்டு வாழ்ந்தவளே முத்துமாரி. அம்மா தாயே, 2வது பிறப்பாக திருவப்பூர் எல்லை குடிக்கொண்டு அங்க வரக்கூடிய பக்கத்தில் வேண்டியெல்லாம் வரத்தை கொடுத்து வாழ்ந்தவருடைய தாயாகப்பட்டவள் 3வது பிறப்பாக எங்கதாய் பிறந்தீர்கள்? ஒவ்வொரு என்ன சொல்லும் போது துள்ளி குதித்து பிறப்பாக வைத்தூரிலே கூட்டிட்டு வைத்துக்குள்ள அம்மையாக போட்டு பார்க்கக்கூடிய தாயாகப்பட்டவள் நாங்கள் அறிந்து விட்டாம் தாயே. 4வது பிறப்பாக எங்கதாய் பிறந்து எடுத்து கூற வேண்டும் அம்மா? சொல்லுகிறேன், கூறுங்கள் அம்மா. பிறப்பாக கொன்னூரில் குடிகொண்டு கொத்தமல்லி அம்மையாக போட்டு பார்க்கக்கூடிய தாயாகப்பட்டவள் 4வது பிறப்பு நாங்கள் அறிந்து விட்டோம் தாயே. 5வது பிறப்பாக எங்கதாய் பிறந்தீர்கள்? இதை சொல்லுகிறேன் மகனே, கூறுங்கள் அம்மா தாயே. சமயபுர எல்லையிலே எல்லையிலே சமயபுர முத்துமாரி முத்துமாரி சமயபுர எல்லையிலே எல்லையிலே நீனா குடிகொண்டு வாழ்ந்தவளே முத்துமாரி. அம்மா தாயே, 6வது பிறப்பாக கண்ணபுரத்தில் குடிகொண்டு கண்ணுக்குள்ள அம்மையாக போட்டு பார்க்கக்கூடிய தாயாகப்பட்டவள் அறிந்து விட்டாம் தாயே. இந்த 6 கண்ணி கிளை கண்ணி 7வது கண்ணி அந்த அழகு முத்துமாரி தாயாகப்பட்டவள் எங்கதான் பிறப்படுத்தீர்கள்? இதை சொல்லுகிறேன், கூறுங்கள் அம்மா தாயே. கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே கண்ணபுர முத்துமாரி முத்துமாரி கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே நீனா குடிகொண்டு வாழ்ந்தவளே முத்துமாரி. அம்மா தாயே, இந்த 6 கண்ணி கிளை கண்ணி 7வது கண்ணியாக அந்த அழகு முத்துமாரி சாந்தால் சமயபுரம் சாதிச்சது கண்ணபுரம் சமயபுரத்தில் குடிகொண்டு அகில உலக மக்களும் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய தாயாகப்பட்டவள் இந்த 7 பிறப்பு நாங்கள் அறிந்து விட்டோம் தாயே. இந்த சங்கம எல்லையிலே 3 தினங்களாக அண்ணன் தண்ணி இல்லாமல் இருக்கிறீர்கள். தாங்களுக்கு என்னதாய் வேண்டும் அம்மா? இதோ சொல்லுகிறேன், கூறுங்கள் அம்மா தாயே. வெள்ளிமலை போய் வாடா எங்கள் மகனே, வெள்ளிமலை போய் வருவோம் எங்கள் தாயாரே, உனக்கு பொண்ணு கொண்டு வருவோம் இங்கே தாயாரே. நான் தான் சொல்லி போதே அம்மம்மா போய் வாரோ, நான் தான் போய் வாரோ, உனக்கு கூப்பிட்டு அம்மம்மா கொண்டு வரும் கொண்டு வரோம். பச்சைமலை போய் வாடா பெரிய பச்சைமலை போய் வருவோம் எங்கள் தாயாரே, உனக்கு பசுபாடு கொண்டு வருவோம் எங்கள் தாயாரே. நான் தான் பச்சைமலை அம்மம்மா போய் வாரோ, நான் தான் போய் வாரோ, உனக்கு பசுபாடு அம்மம்மா கொண்டு வரோம் கொண்டு வரோம். பழனிக்கு போய் வாடா எங்கள் மகனே, எனக்கு பச்சைமலை
கொண்டு வரும் அம்மா தாய் ஆகட்டும் தாயே. இதோ நீங்கள் தெரிவித்த பிரகாரம் அண்ணவனை அழிக்க வேண்டும் என்றால் இந்த 7 சக்தியும் ஒரே சக்தியாக ஒருவன், அப்படித்தான் தாயே? ஆமா. ஆகட்டும் அம்மா. எங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால்? உங்களுக்கு ஆபத்தா? உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டோட விண்ணுக்கு மண்ணுக்கு விசுரம் எடுத்து உங்களை நான் காப்பாற்றுவேன் மகனே. ஆகட்டும் அம்மா, சென்று வாருங்கள். இதோ 7 சக்தியும் ஒரே சக்தியாக ஆக்கிறோம் தாயே. இந்த விடிய கால வேலைகளை ஒரு தெய்வம் ஆடி வந்தால் சந்தோஷம். ஏன்னா சாஞ்சால சமயபுரம் சாதச்சது கண்ணபுரம் 7 சக்தியும் ஒரே சக்தியாக ஒரு முறை கூடிய வேலையில் ஒரு தெய்வம் ஆடி வந்து இந்த 7 கரத்தை எடுத்து கொடுக்கணும். ஓடி வா பார்க்கலாம் தாயே. துள்ளு குதிச்சு ஓடி வா பார்க்கலாம். ஓடி வாம்பா, ஓடி வாம்பா. தாயே சிலிக்க வராலே நமக்கு மாறி சிங்கரவே ஏறி வராலே. எல்லா தூரம் கை தட்டலாம்ல. அழைச்சது வந்து ஒரு தெய்வம் தான். ஆனா நம்ம ஊர் மந்தையில உண்மையிலே தத்துவம் அந்த ஆத்தா துளி குடிச்சு இருக்கிறா. 7 தெய்வம் ஆடி வந்துட்டாங்க. தூரம் தரக்குள்ள கை தட்டு பார்க்கலாம். எடுப்போங்கிறது அப்படியே எடுசாமி. தாயே கிளம்பிட்டாளா காத்தா கிளம்பிட்டாளா முடிய கோசாமி அப்படியே இருக்கு. 7 கரமும் பேர் சொல்லி இருக்கக்கூடாது. அப்படியே கூட்டுவாங்க. எல்லா சாமி அப்படியே முன்னாடி கூட்டுவாங்க. அப்படியே நம்ம ஊர்ல தெய்வம் இருக்குது. தெய்வத்தை நினைங்க, கண்டிப்பா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கும். 7 கரத்து இறக்கு சாமி. 7 கரத்து இறக்கு அப்படியே இறக்கு அப்படியே 7 கரத்தை கூட்டிவா. கண்டிப்பா நம்ம ஊர்ல தெய்வம் கண்டிப்பா இருக்குது. இந்த சின்ன பிள்ளைங்களை யாரும் கெட்ட வார்த்தையில திட்டிடாதீங்க. ஏன்னா அவங்க மேல தெய்வம் இருக்குது. யாரும் கொஞ்சம் பிள்ளைய பேசாதீங்க. திண்ணீர் பூசிடுப்பா. கண்டிப்பா இந்த நாடக பிரார்த்தனை வைத்த குடும்பம் பாலாறு செல்வமா இருக்கு. நல்லா இருக்குன்னு அல்ல ஜோரா கை தட்டுங்க. குழந்தைலாம் கரை தூக்குதுல்ல, கை தட்டுங்க. நம்ம ஊருக்கு தானே பெருமை. இருக்கு அப்படி ஒவ்வொன்று இருக்கு. வாசாமி கூட்டியோ. கண்டிப்பா நம்ம ஊரை நாங்கள் மறக்கவே மாட்டோம். அருமையான ஊர். ஒவ்வொரு ஊரில் 10 மணி ஆனாலும் ஜாமியே வராது. நம்ம ஊரில் தெய்வம் இருக்குது. கருப்பையா காப்பாத்துறாப்பா. முருகா ஓம் சக்தி. முனீஸ்வரா ரோட்டு மேலே இருக்கு. முனீஸ்வரா பூரா பேர்த்தையும் காப்பாத்துப்பா. முனீஸ்வரா அப்படியே
அப்படியே உட்காருங்க. இன்னும் நாடகம் இருக்குது. அல்ல ஏன் நிற்கிறீங்க? 100 நாள் வேலைக்கு போகணுமா? இன்னைக்கு வேலை இல்லையா? அப்படியே உட்காருங்க. பொறுமை பொறுமை சாமி, பொறுமை பொறுமை பொறுமை. ஆங்காரம் போடக்கூடாது. பொறுமை நிற்கணும். தாயே சரிதாய் சரிதாய். பொறுமை பொறுமை சாமி, பொறுமை சாமி. திருப்பி காலையில் 10 மணிக்கு சாமி அழைப்போம். ஆமாம், சரி யாரும் போயிடாதீங்க, உட்காருங்க. இல்லை தூரம் கை தட்டு பார்க்கலாம் அப்படியே. இதுதான் வந்து இந்த 7 சத்துக்கு இந்த 6 சத்துக்கு இளைய கன்னியாகவள் அந்த சாந்தாள் சமயபுர சாதச்ச கணபுர தாயாகப்பட்டவள் நம்மூர் முதல்ல குடிகொள்ள போகிறார். தூரம் எல்லாம் கை தட்டு பார்க்க தலைக்கு அம்மா சாஞ்சானல்லோ எந்தாயி சமயபுரம், சாஞ்சானல்லோ எந்தாயி சமயபுரம், சமயபுரம் பொறுமை பொறுமை சாமி நில்லு அப்படியே. இந்த 7 எலுமிச்சங்கனியை உங்க வீட்டு பூஜை ரூம்ல வைங்க. நில்லு சாமி அப்படியே வாங்கி அப்படியே நில்லு. ஏன்னா தெய்வம் என்றாலும் நமக்கு என்ன தெரியும், இந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் தெய்வம்னா. நில்லு சாமி அப்படியே. பொறுமை பொறுமை சாமி. அடுத்து எப்போ எந்த ஒரு மந்திரம் உனக்கு கூப்பிடலாம் அப்போ தான் ஆடி வரணும் சாமி. நில்லு. ஆமாம், திருப்பி அடுத்த வருஷம் தான் கூப்பிடுவோம், அடுத்த வருஷம் தான் வரணும். தம்பி சின்ன கருப்பா, நம்முடைய தாய் தெரிவித்த பிரகாரம் அந்த நாத்தாமலையில் கூத்தாச்சமல கோபுர கத்தல வனத்திலே ஆணவ பிடிச்ச மைசாசன் வாழ்ந்து வருகின்றான். ஆண்டவனை அடிக்க வேண்டுமென்றால் பெண்களை கண்டால் கருப்பை சூறாடி வருகிறான், ஆண்களை கண்டால் அடித்து துன்புறுத்தி வருகிறான், கோவில் ஆளுங்க இழுத்து வருகிறான், துர்மாலை அழித்து வருகிறான். தாய் தெரிவித்த பிரகாரம் இந்த 7 சக்தியும் உருமாறி ஒரே சக்தியாக மகா சக்தியாக விண்ணுக்கு மண்ணுக்கு காட்சி கொடுத்து விட்டது. பிறப்படு போகலாம். இந்த கருப்புண்ண சாமியை பார்த்தால் அண்ணவன் எப்படி நடுங்குவான்? ஜெய் அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்கே கால சமங்குது, அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்கே கால சமங்குது, ஐயா கொண்ட மேல உண்ட போட்டு அப்படி கொண்ட மேல உடம்பு அப்படியே உட்காருங்க. என்ன மகமாயி வரும், யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே உட்காருங்க. உட்காருங்க அப்படியே உட்காரு. ஏன் நிற்கிறீங்க? நீங்கள் நிற்க எங்களுக்கு கால் வலிக்குது. அது சரி. இப்போ என்ன வீட்டில் என்ன வேலை இருக்கு? கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போங்க. கடைசிடுது உட்காருங்க அப்படியே. இல்லை பைப்பில் தண்ணி திறந்து உட்காருங்க அப்படியே. நாங்கள் உங்கள் ஊரில் டிஃபன் சாப்பிட்டு தான் காலையில் போவோம். அப்படியே உட்காருங்க. வாங்க மகேஸ்வரன் இறக்க வாங்க வாங்க வாங்க. அப்படியே நடந்து போயிரு, இங்கே வந்துடாத. அக்கா அந்த பால் குடுக்க பிள்ளையெல்லாம் பத்திரமா வச்சுங்க, பால் குடு மறந்துட போகுது.
அடுத்த ஆளு சொல்லு ஏண்டா காலையில பண்ணியாட்டம் என்ன பசுங்க நீங்க தானே அந்த நீங்க காசு என்ன வட வேண்டும் நான் கூட பத்த வட வேண்டும் சீக்கிரம் அந்த சிவபெருமாண்டா பிறப்பு ஒன்று இருந்தால் மனிதனுக்கு இறப்புண்டு. என்ன பூண்டு நல்லா சொல்லுப்பா. ஓக்கு புரியாது. எங்களுக்கு புரியாது. இறப்புண்டு உண்டு அப்படின்னு அந்த சிவபெருமான் சொன்னான். நீ நாட்டுக்கு நன்மை செய்தால் மக்களால் போற்றப்படுவாய், தீன்மை செய்தால் ஒரே பிரசவத்தில் ஒரு பொம்பளைக்கு 7 புள்ள பிறந்து 7 ஊர்ல பிச்சை எடுத்து நீ சீக்கிரம் அழிய போறா. ஏண்டா தெய்வத்தை பிச்சை எடுக்குன்னு சொல்ல போறா? அட முட்டாப்பையில தெய்வம் இருக்குது, அதுக்கு ஏண்டா போய் காசை போடுறீங்க? நாங்க சாமிக்கு தானே காசை போடுறோம். சாமி அது இங்குது, சாமினால நல்ல பேரு சாப்பிடுறோம். பிச்சை தானே. ஆத்தா கருப்பையா முனீஸ்வரா சீக்கிரம் உன்னை கொல்லு. என்னை கொல்லு. ஒன்னையே நீதான் இருக்கே அல்ல. ஒரே பிரசவத்தில் 7 குழந்தை பிறந்து 7 ஊர் அவதாரம் எடுத்து ஒரே உருவமாக சேர்ந்து மகமாயாக தோண்டி அழிக்கும்படி அந்த சிவபெருமான் கட்டளையிட்டான். 7 குழந்தை பிறந்துருச்சு. எப்படியா போல கிடைச்சா 7 ஒன்னா ஆயிருச்சு. உன்னை அழிக்க போகுதுடா. முண்டப்பையில சாலா 7 உள்ள பிறக்கிறதுக்கு அப்படியே பிறந்தாலும் பசைய வச்சு ஒட்டுனா பிச்சுக்கிறாதாடா அறிவு கட்ட வேலை. நீ அழிய போறாடா. இந்த குத்தாச்ச பள்ளம் கோபுர கத்தாலையிலே ஆண்களை கண்டா என்ன பண்ணுவீங்க? மண்டையில அடிப்பே. பொம்பளைய கண்டா கூட்டிட்டு வா. எவ்வளவு கொடுப்பா? எவ்வளவு வேண்டாம், என் சொத்துல பாதிதான். ஓ சூத்தல சி ஓ சொத்தல வேணாம் வேணாம். பெண்கள் இது வரைக்கும் எது வரைக்கும்? இது வரைக்கும் எங்கப்பா வரைக்குது? 99 பொம்பளை கற்பழிச்சிருக்கிறேன். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு எய்ட்ஸ் நோய் வந்திருக்கு. இன்னும் ஒரு புள்ளைய பார்த்தேன் 100 ஆண்டு விழா கொண்டாடிடுவோம்டா. ஆனா இந்த கூத்தாச்சி பள்ளம் கோபுர கத்தாலையிலே எத்தனை வருஷமா இருக்கிறீங்க இங்க? பாரம்பரியமா பாரம்பரியம் நம்மதுரா. சோத்துக்கு என்ன பண்றா? சோத்துக்கு வச்சிருக்கோம். உனக்கு சரி சோத்துக்கா பாரு எவ்வளவு வெள்ளாமல் விளைஞ்சிருக்கு பார்த்தாயா? இல்லையா? அல்ல மழையே இல்லை. உனக்கு கண்ணு தெரியாதுரா. கண்ணு உனக்கு பூனை கண்ணு. இன்னைக்கு யாரு இதுக்குள்ள வந்தா முளைய நுழைய வெட்டணும்டா. எவனா வர போல் தெரிகிறது. யாரா சின்ன பயலா இருக்கிறியா? சின்ன பயலா? டேய் யாரா நீ? நீ யாரா? நீ யாரானா நீ யாரா? கையில் என்ன அருவா? விறகு வெட்ட வேலை இங்க இல்ல. விறகு வெட்டதா? பூரா புல்டோசர் வச்சு பூரா சுத்தம் பண்ணியாச்சு. போடா. ஏன் ஜாமான பாத்தியா? ஓன் ஜாமா எனக்கு எதுக்கு? ஓட்டடி வச்சுக்க பொழந்துடா. ஆனா முடிச்சவனே நீ யாரா? கூத்தாச்சு கொள்ள கோபுர கத்தல
வனத்திலே ஆண்களை கண்டு அடிச்சு வேட்டுகின்றான், பெண்களை கண்ட கருப்பா சூறையை இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆலயம், பிரம்ம ஆலயம், சிவன் ஆலயம் அத்தினாலயம் இடித்து விட்டு நானே கடவுள், நானே தேவன் வாழ்ந்து வருகின்றான். ஏய், உனக்கு அழிவுகள் நெருங்கி விட்டது. நீ ஆடுறா வெட்டி சாமி சீக்கிரம் கொள்ளு. யாரா நீ? யாரா நீ? நானா மயூஸ் அரக்கன் கொல்லிமலை. இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். அழகமலை பெரிய கருப்ப சாமி. நானு பெரிய பருப்பா? ஏய், பெரிய கருப்ப சொன்ன பெரிய பருப்பா, பெரிய பருப்பா. அழகு மலையில் இருக்கிறவன் இங்க எதுக்கு வந்துச்சு? உன்னை அழிப்பதற்கு, உன்னை அழிப்பதற்கு. சாமின்றாங்க கல்லாத்தியருக்கு நீ வந்திருக்கிற? நான் சாமிதான். நீயா? ஆமா. யாரு? நான் தான். அட முட்டா பயல, முட்டா பயல, நீ தானே முட்டாள் பையன். அட மூடகட்ட பையல, உன் மேல பிணவாடு அடித்துக் கொண்டிருக்கின்றது. என்னையா? வந்து பாரு. டேய், ஓ மேலதான் போனவா. உன்னை அழிப்பதற்கு என் தாய் வந்து கொண்டிருக்கிறாள். ஆமா, தாயே, ஓடி வா. உன்னை அழிப்பதற்காக வந்தவளடா நான். டேய் கருப்பு, சும்மா சொல்லப்படாரா. ஆனா வந்தால் வந்த ஒரு பிள்ளை கூப்பிட்டு வந்து விட்டுருக்க பாத்தியா? உக்காளி உனக்கு கொடுக்காது விடா. விறகு வெட்ட விறகு இல்லையாடா? டேய் வேலை நான் கூட அது சும்மா தான் வந்திருக்காரு. சரி பொம்பளை பிள்ளைய என்னால் தானே உனக்கு அழிவு ஏற்பட போகிறது. உங்களுக்கு ரொம்ப வசதி ஆயிருச்சா? என் பலம் உனக்கு தெரியாது. உன் பலத்தை காமிக்காத. உன்னை பற்றி எனக்கு என்னடா கவலை? இந்த கூத்தாச்சு பள்ளம் கோர கத்தாழையில குடிகொண்டு இருப்போம் மயூஸ் அரக்கன். யாராக இருந்தால் எனக்கு என்ன? இன்று உன்னை அழிக்காமல் நான் விட மாட்டேங்கடா. என்ன அழிக்கணும்னா ஒரே பிரசவத்தில் 7 குழந்தை பிறந்து 7 ஊரில் அவதாரம் எடுத்து ஒரு உருவமாக சேர்ந்து என்னை அழிக்கும்படி சிவபெருமான் கட்டளையிட்டு இருக்கேன். அவதான்டா நீயா? 7 ஊரில் அம்மனாக இருக்கக்கூடியவள் நான். மகா சக்திடா நான். தலை ஒண்ணுதான் இருக்குது, இன்னும் 6 தலையை காணோம். 6 ஊர்ல இருக்காங்க. ஒன்னாவில சேரும்னு சொன்னாச்சு. அது ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கேன்டா. கபார் மரியாதையா வந்துட்டு போயிடலாம். டேய் ஏண்டா நீ வேற கடிக்கிற? ஏண்டா இது முன்னக்கூடியா உங்களுக்கு ஓசிக்கணும்னா புட்டா போயிட. அந்த கூத்தாச்சபல கோபுரக்கத்தர் வனத்திலே மகிஷாசுரன் அரக்கனாகப்பட்டவன் ஆண்கள் கண்டு அடித்து விரட்டி கொண்டிருந்தான், பெண்கள் கண்ட கருப்பை சூறாடி கொண்டிருந்தான். இந்த வனத்திலே, இந்த பூலகத்திலே விசில் ஆலயம், பிரம்ம ஆலயம், சிவன் ஆலயம் சொல்லக்கூடிய அத்தனை ஆலயம் இடித்து விட்டு நானே கடவுள், நானே தேவன் வாழ்ந்து வருகின்றான். அவனை ஆடம் பிடிச்ச அரக்கனை அழைத்து விட்டான். இப்பொழுது தாயே, இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் முத்தான வரங்கள் 3 வரங்கள் வேணும் தாயே. சொல்லுங்க தாயே. தாலி வரம் கேட்பதற்கு எந்த தாயாரே தாயே, தாலி வரம் கேட்பதற்கு தாயாரே, மலை வரம் கேட்பதற்கு எந்த தாயாரே தாயே, மலை வரம் தந்து விடுவாய் தக்க தாயாரே. தாயே, மலை வரம் கேட்பதற்கு மலை தான் கொடுக்க வேண்டும் தாயே. அப்படி ஆகட்டும் தாயே. அது மட்டுமில்லை, குழந்தை வரம் கேட்பதற்கு எந்த தாயாரே தாயே, குழந்தை வரம் தந்து விடுவாய் எந்த தாயாரே. தாயே, குழந்தை வரம் கேட்பதற்கு குழந்தை வரம் தர வேண்டும் தாயே. கண்டிப்பாக. அது மட்டுமில்லை, இந்த நாடகம் வைத்துள்ள ஆளுகளுக்கும், இந்த நாடகம் பார்த்து கொண்டு கேட்டிருக்கிறவர்களுக்கும், இந்த நாட்டு மக்கள், இந்த ஊர் மக்கள்
இந்த நோய் நொடி இல்லாமல் அவர்கள் பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும், மாற்ற வேண்டும் தாயே. அப்படியாகட்டும் தாயே உமையவளே, இந்த நாட்டு மக்களும் ஊர் மக்கள் அனைவரும் சீரும் சிறப்பாக வாழ வேண்டும், வளர வேண்டும் மாற்றுகின்றேன் தாயே. பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும். அனைவரும் நன்றாக வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக. இந்த நாடகத்தை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மகமாயிட்ட திண்ணீர் வாங்கிக்கங்க. மரகதவள்ளி மீனாட்சி மதுரை நகரில் வாழ்ந்திருந்தார், கடைக்கல் அருளோ காமாட்சி காஞ்சியிலே வாழ்ந்திருந்தார். மரகதவள்ளி மீனாட்சி மதுரை நகரில் வாழ்ந்திருந்தார், கடைக்கல் அருளோ காமாட்சி காஞ்சியிலே வாழ்ந்திருந்தார். அருமன் அண்ணன் திண்டுக்கல் நாடக நடிக சங்க செயலாளர் அவர்கள் இப்பொழுது ஒரு பாடல் பாடுவார். தஞ்சை கலைஞனின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வந்தோர்க்கு தஞ்சம் வணங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. வெஞ்சமது வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் பின்னுய பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க.
வாழ்ந்திட ஆலயம் உருவாக்கினார் கோலன் உருவாக்கினார் தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே தாரணிய தமிழ் போல நினைந்து வாழ்கவே தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே தாரணிய தமிழ் போல நினைந்து வாழ்கவே தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே முடிச்சிருங்க நீங்க நானும் நிக்க வேணும். சின்னம் சிறு பெண் போலே சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடையினை உடுத்தி சிவகங்கை குணத்தருகே சீதூர்க்கு சிறு திருப்பா சின்னம் சிறு பெண் போலே பெண்ணவரில் அழகை பேசி முடியாது பெண்ணவரில் அழகை பேசி முடியாது பேரழகி கீழாக வேறொன்றும் கிடையாது பேரழகி கீழாக வேறொன்றும் கிடையாது சின்னம் சிறு பெண் போலே மின்னலை பொன்னே நீ அன்னை சிவகாமி மின்னலை பொன்னே நீ அன்னை சிவகாமி இன்பமெல்லாம் தருவாள் இன்பமெல்லாம் நிறைவாம் பின்னர் ஜடை ஓட்டு பிச்சு போட்டுடிடுவா பின்னர் ஜடை ஓட்டு பிச்சு போட்டுடிடுவா பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவா பித்தனுக்கு நிகராக நர்த்தனம் ஆடிடுவார் சின்னம் சிறு பெண் போலே சிட்டாடையினை உடுத்தி சிவகங்கை குணத்தருகே திருஊர்க்கு சிறு திருப்பார் சின்னம் சிறு பெண் போலே நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊர் செழிக்க வேணும் ஜனத்தங்கமே ஊரல்ல வாழ வேணும் பட்டி வேணுங்க வேணும் பால் பழம் பொங்க வேணும் அள்ளி பெருக வேணும் பால்பான பொங்க வேணும் பாரல தனக்க வேணும் ஜனத்தங்கமே ஊரல்ல வாழ வேணும் கவராபுர துணைக்கு வந்து பாதார ரூபமுனது ஸ்ரீராம ரூபமுனது நித்திய ஜெயமங்கலம் காசி நடனக்கார ராஜாணி ராஜனுனது ஸ்ரீராம ரூபமுனது நித்திய ஜெயமங்கலம் சுபமங்கலம் ஜெயமங்கலம் சங்கரா சுவாமிக்கு ஜெய். हेलो 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 இதுவரை எங்களுக்கு மிக மிக அருமையான ஒளி அமைத்து கொடுத்த ரியா ஆடியோ அவர்களுக்கு எங்களது இசைக்குழு சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி 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 வணக்கம் வணக்கம்.